ரேஷனல் சன் வியூவர்ஸுக்கு வணக்கம். லாஸ்ட் ஒரு 6 டேஸாவே இந்த oceangate கம்பெனியோட டைட்டன் அப்படிங்கிற ஒரு சப்வெசல் வந்து முழுகி போயிடுச்சு. ஸோ இதில் ஒரு 5 பில்லியனர்ஸ் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க பாடி கூட இப்போ ரெக்கவர் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல் அண்ட் மீம்ஸ் அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் இதே டாக் தான். ஸோ இந்த டைட்டன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்மெர்சிபிள், அதாவது ஒரு குட்டி சப்மெரின் தான். இந்த மாதிரி சில சப்மெரின் ஆக்சிடென்ட்ஸ் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியிலே நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவம்பர் 8, 2008 அன்னைக்கு ஒரு ரஷ்யன் சப்மெரின், இந்த நெர்பா அப்படிங்கிற சப்மெரின், ஒரு 127 சிவிலியன்ஸ், அதாவது 127 குடிமக்கள், ஒரு 81 மிலிட்ரி அஃபிஷியல்ஸ், அதாவது நேவி அஃபிஷியல்ஸோட ஒரு சோதனை ஓட்டத்துக்கு போகிறாங்க. இந்த 127 பேர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த சப்மெரின் கட்டுறதுக்காக வேலை பார்த்த கம்பெனி சார்ந்தவங்களும் அவங்களோட குடும்பத்தினரும். ஸோ நம்ம மால்ஸ், கடைகள்லாம் பார்த்துருப்போம். ஸோ நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா அதோட புகைப்பட்டதும் ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஆனால் தண்ணி தெளிச்சு விட்டு நெருப்பை ஆஃப் பண்ணிவிடும். ஸோ சென்சாரில் ஒர்க் பண்ணும். இதே மாதிரி சப்மெரினில் தீப்பற்றிடுச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த சப்மெரினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் சப்ரசன்ட், அதாவது சில வகையான கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த க்ரூ மெம்பர், அதாவது அந்த 81 பேர் அந்த க்ரூ இருக்காங்களா, அந்த நேவி க்ரூ. ஸோ அவங்கள ஒருத்தர் ஆக்சிடென்ட்டாக என்ன பண்ணுறாரு, அதாவது அந்த ஃபயர் சப்ரசன்ட், அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கான கேஸை தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக மொத்தமாக ஆக்சிஜன் எல்லாம் வெளியேறி அந்த கேஸாக நிரம்பிடுது. ஸோ இந்த கேஸ் என்ன பண்ணுன்னா அந்த நெருப்போட ரியாக்ட் பண்ணி அந்த நெருப்பை அமுச்சிடும். இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் அது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 20 பேர் சுத்தமாக மூச்சு திணறி இறந்து போகிறாங்க. அது போக ஒரு 41 பேருக்கு காயமும் அடையுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவியர் லங் டேமேஜ் ஆகுது. இந்த ஃபயர் சப்ரசன்ட்டை ஆக்டிவேட் பண்ண க்ரூ மெம்பர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணப்படுது ரஷ்யன் கோர்ட்டில். ஸோ அது வருஷக்கணக்கில் நடக்குது. அதில் கீழ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், நிறைய கோர்ட்டில் நடக்குது. சில கோர்ட்ஸில் அவர் வந்து அக்விட் பண்ணுறாங்க, சில கோர்ட்டில் அவர் தான் குற்றவாளின்னு இது பண்ணுறாங்க. பட் இது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைன்டு க்ரூ மெம்பர் ஆக்சிடென்ட்டாக இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் மோர் ஓவர் இந்த சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒருத்தரால் முடியாது, நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எப்படி ஆக்டிவேட் ஆச்சு, யாரை ஆக்டிவேட் பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்பிரசியாகவே என்ன இருக்குது. கடைசி இந்த சப்மெரின் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சப்மெரின் 2012 ரஷ்யா இந்தியாவுக்கு லீஸ் பண்ணிக்கலாம். ஐஎன்எஸ் சக்ரா அப்படிங்கிற பேரில் 2012 இந்தியன் நேவியில் சேர்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போது சான் ஹுவான் S-42 அப்படிங்கிற ஒரு அர்ஜென்டினியன் சப்மெரின் ஆக்சிடென்ட் பற்றி தான். 15 நவம்பர் 2017 ஒரு 44 க்ரூ மெம்பர்ஸோட இந்த சப்மெரின் சவுத் அட்லாண்டிக்கில் காணாமல் போகுது. ஸோ காணாமல் போன உடனே நியூஸ் கிடைச்சதும் இதோட சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 கண்ட்ரிஸ், அதாவது 13 கண்ட்ரிஸ் சேர்ந்து இதை தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே இந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூவில் இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்மெரின் என்னாச்சு, எங்கே போச்சுன்னு எந்த எவிடன்ஸுமே இல்லை. இது கரெக்டாக காணாமல் போய் ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 16 நவம்பர் 2018 தான் இதோட உடைந்த பாகங்கள் கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்படுது. அதுவும் 907 மீட்டர், கிட்டத்தட்ட 2900 அடி ஆழத்தில் இருக்குது இந்த சப்மெரின். ஸோ இது வந்து ஒரு இம்ப்ளோஷன்னால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. எதனால் இந்த இம்ப்ளோஷன் ஆச்சு அப்படின்னு இது நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போது KRI நங்கலா 402 அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் சப்மெரின் ஆக்சிடென்ட் தான். இது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள நடந்ததா. 21 ஏப்ரல் 2021 அப்போ இந்த சப்மெரின் ஒரு 53 க்ரூ மெம்பர்ஸோட ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்தோனேஷியாவில் பாலி உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாலியிலேருந்து ஒரு 95 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ள. ஸோ இந்த 21 ஏப்ரல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கம்யூனிகேஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. இந்த சப்மெரின் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இது ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சப்மெரின் காணாமல் போன இடத்துல இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தள்ளி இதோட உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்படுது. சோனார் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த சப்மெரின் ஒரு 850 மீட்டர், அதாவது ஒரு 2500 அடி ஆழத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு 3 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இதில் பயணம் செஞ்ச எல்லாருமே இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இது எதனால் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோர்பிடோஸ் அப்படின்னு தெரியும். டோர்பிடோஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஃப்ளைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர் ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏவுகணை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பலில் நீங்கள் இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. நீர்மூழ்கி கப்பல்லேருந்து மற்ற கப்பலை தாக்கிறதுக்கு ஒரு சின்ன ஏவுகணை மாதிரி போகும் ஒரு கப்பல்லேருந்து இன்னொரு கப்பலுக்கு. ஸோ அது பேர் தான் டோர்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோர்பிடோ ஃபயர் பண்ணும்போது ஆக்சிடென்ட்டாக ஃபயர் ஆகி அது சப்மெரினையே செதறடிச்சிடுது. ஸோ டோர்பிடோ ஃபயர் பண்ணும்போது ஆன எக்ஸ்ப்ளோஷனில் பார்த்தீங்கன்னா சப்மெரின் 3ஆக உடஞ்சி கடலுக்குள்ளே போயிருக்கு. ஸோ இது காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்மெரினில் வேலை பார்த்த ஒன் ஆஃப் த லெப்டினன்ட் கர்னல் இந்த சப்மெரின் முழுகிறதுக்கு முன்னாடி பல தடவை இதோட புவர் மெயின்டெனன்ஸ் பற்றி கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காரு, அவரோட ஹையர் அஃபிஷியலுக்கு. பட் அதை பற்றி யாருமே கண்டுக்கல. அண்ட் இன்வெஸ்டிகேஷனில் இன்னொரு ஆங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சப்மெரின் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சவுத் கொரியன் டீம் வந்து இதில் ஒரு ரீஃபிட்டிங் பண்ணிட்டு போனாங்க, அதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு போனாங்க. அது சரியாக செய்யப்படல, அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. மோர் ஓவர் இந்த சப்மெரின் அதிகபட்சம் 34 பேர் போகிற அளவுக்கு தான்
இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பட் அந்த ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு இந்த க்ரூ மெம்பர்ஸ் 53 பேர் இதில் இருந்திருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது சாங்சங் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் சப்மரீன் ஆக்சிடென்ட் பற்றி தான். ஏப்ரல் 16, 2003 பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் சப்மரீன் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸில் ஈடுபடுது. ஸோ இது எந்த மாதிரி ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா, இதோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த சப்மரீன் ஒரு அன்டிடெக்டடாக இருக்கும், அதாவது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. ஸோ இது ஒரு சைலண்ட் ஒரு நோ கான்டாக்ட் எக்ஸசைஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸில் இந்த சப்மரீன் ஈடுபட்டு இருக்கு. இந்த சப்மரீனில் ஒரு டீசல் இன்ஜின் இருக்கு. ஸோ இந்த டீசல் இன்ஜின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்மரீன் தண்ணிக்குள்ளே போகும்போது அந்த சப்மரீனில் இருக்க ஆக்சிஜன் எல்லாத்தையுமே இந்த டீசல் இன்ஜின் உறிஞ்சிடுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 70 பேர் மூச்சு திணறி இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த சப்மரீன் கடலோட மேற்பரப்பில் வந்து மிதந்துட்டு இருக்கு. ஒரு 10 நாள் இதே மாதிரி இந்த சப்மரீன் கடலோட மேற்பரப்புலேயே இருக்குது. ஸோ இந்த சப்மரீனில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸே சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு அது வரைக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்த் கொரியா பக்கத்தில் இந்த மாதிரி சப்மரீன் மிதந்துட்டு இருக்கப்ப அங்கே அக்கம் பக்கத்தில் அந்த ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் பண்ணிட்டு இந்த சப்மரீனில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் போய் அவங்க வந்து பார்த்தப்ப அதில் இருக்க 70 பேருமே இறந்து போயிருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்கும்போது kursk K-141 அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் சப்மரீன் தான். இது வந்து ரஷ்யாவோட சப்மரீன். ஸோ 12 ஆகஸ்ட் 2000 பேரன் சி அப்படிங்கிற ஒரு கடல் பகுதியில் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் சப்மரீனில் ஒரு 118 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு டோர்பிடோஸ் ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்பிடோ ஆக்சிடென்ட்டாக கப்பலுக்குள்ளாரே வெடிச்சிடுது. இந்த எக்ஸ்ப்ளோஷனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் அடுக்கி வச்சிருந்த டோர்பிடோஸும் பயங்கரமாக வெடிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனாக தான் வருது. செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனை கம்பேர் பண்ணும்போது 250 மடங்கு அதிக எக்ஸ்ப்ளோஷனாக வருது. அதாவது கிட்டத்தட்ட யூரோப், அலாஸ்கா இங்கெல்லாம் இருக்கிற இந்த நிலநடுக்கம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு செய்ஸ்மோகிராஃபிக் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சு இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செய்ஸ்மோகிராஃபிக் ஸ்டேஷன்ஸ்லையும் கண்டறியப்படுது. ஸோ அப்போ அவங்க ஒரு நிலநடுக்கம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு விட்டுடுறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு இந்த நியூஸே தெரியல. பிகாஸ் இது ஒரு போர் பயிற்சி நடக்குது, அதில் வர எக்ஸ்ப்ளோஷன் தான் அப்படின்னு நிறைய பேர் கண்டுக்காம விட்டாங்க. ஸோ இது அந்த 118 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 பேர் மட்டும் உயிர் பிழைச்சு அந்த கப்பலோட ஒரு பகுதியில் போய் லாக் பண்ணிக்கிட்டு இவங்க ஒரு 6 மணி நேரம் சர்வை பண்ணியிருக்காங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆக்சிஜன் இல்லாமல் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இதில் சப்மரீனில் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பாய் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரெஸ்கியூ பாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்மரீன் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிச்சுன்னா இந்த ரெஸ்கியூ பாய் ஆக்டிவேட் பண்ணி கடலோட மேற்பரப்புக்கு வந்து மிதந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அவங்களை ரெஸ்கியூ பண்ணுற ஒரு கப்பலோ ஹெலிகாப்டரோ அந்த இடத்த ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதுதான் ரெஸ்கியூ பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு போர் பயிற்சினால ஒரு வாலண்டரியாகவே இந்த ரெஸ்கியூ பாய் எல்லாம் டிசேபிள் பண்ணியும் வச்சுருந்தாங்க. அதனால இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு ரஷ்யன் நேவிக்கு தெரிய லேட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது எந்த இடத்துல இது முழுகி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 16 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுபோக மற்ற உலக நாடுகளும் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. பட் அப்போ ரஷ்யா அதிபராக இருந்த புட்டின் அப்போ தான் புதுசாக ஒரு அதிபராக பதவி ஆயிடுவார். ஸோ ஒரு 4 நாளைக்கு மற்ற கண்ட்ரியோட உதவி எதுவுமே அவர் ஏற்றுக்கல, நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு 5வது நாள் தான் பிரிட்டிஷ் அப்புறம் நார்வே நேவி எல்லாம் வராங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சப்மரீனை அவங்களால ஓப்பனே பண்ண முடிஞ்சது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் இறந்துட்டாங்க. ஸோ இதோட இன்வெஸ்டிகேஷன் போச்சு. ஸோ இதில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கடைசியில் அமெரிக்காவையும் நேட்டோவையும் ப்ளேம் பண்ணாங்க. இது இவங்களோட சப்மரீன் வந்து தான் இந்த ஆக்சிடென்ட்டை உண்டு பண்ணுச்சு அப்படின்ட்டு. பட் அது அமெரிக்காவும் நேட்டோவும் சுத்தமாக மறுத்துட்டாங்க. இதுக்கு ரஷ்யாவும் எந்த எவிடன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேஷனல்ஸ் அண்ட் டாடா, பை பை.